Dear student, all of you good morning. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்த மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல சில டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டுடே we are going to discuss about the topic the machinery and the enzymes அப்படிங்கிற டாபிக்கை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்க சார். சார் வாட் இஸ் மிஷினரி அண்ட் த என்சைம்ஸ்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீவியஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கடுத்த ப்ரீவியஸ் டாபிக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செமி கன்சர்வேட்டிவ்ல தான் நடக்குது அப்படிங்கிறத மிஷன்சன் அண்ட் ஸ்டால் இந்த இயர் ஆஃப் 1958லேயே நமக்கு எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அதுக்கு முன்னாடி காலகட்டங்கள்லாம் இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ஸுங்கிறது கன்சர்வேட்டிவ் ஆர் செமி கன்சர்வேட்டிவ் ஆர் டிஸ்பர்சிவ், இதில் எது நடக்குது அப்படிங்கிறது தெரியாது. அப்படி இருக்கும்போது செமி கன்சர்வேட்டிவ்ல தான், அதாவது பேரண்டல் ஸ்டாண்ட் ஆஃப், நியூலி சிந்தசிஸ்ட் ஸ்டாண்ட் ஆஃப் 50%. செமி மீன்ஸ் ஆஃப், கன்சர்வேட்டிவ்னா பாதி மட்டும் காற்று பேரண்டை காற்று வரக்கூடியது. ஸோ அது நம்ம டயக்ராம் போனாலும் அதுவும் போடலாம், பின்னாடி அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இந்த மிஷினரி அண்ட் அந்த என்சைம்ஸில். அப்போ டியூரிங் த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன என்சைம்ஸ் இன்வால்வ் ஆகுது, வாட் ஆர் த என்சைம்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் இன்வால்வ்டு இன் த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ராசஸ், அதில் எப்படிலாம் இன்வால்வ் ஆகுதுங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான் இப்போ டாபிக். சரி, ஓகே. இப்போ நம்ம லிஸ்ட்டை எழுதிடலாம். ஃபர்ஸ்ட்டு பாருங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் enzymes and proteins involved DNA replication. ஸோ இதில் என்னென்ன சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் DNA dependent DNA polymerase. So next deoxyribonucleoside triphosphate. Next, third, helicases, helicase enzyme, DNA helicase enzyme. DNA helicase, DNA gyrase, DNA ligase, next DNA polymerase, next RNA primer, next one single stranded binding protein. proteins இது SSBP சொல்லுவோம். ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ
டியூரிங் த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகக்கூடியது. இப்போ நமக்கு கொடுத்துக்கிறது என்ன சார் அப்படின்னா சார் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்கர்ஸ் இந்த ப்ரோகேரியட்ஸ் ஒன்லி, யூகேரியட்ஸ் கொடுக்கல. இப்போ யூகேரியட்ஸ் இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ பாலிமரேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்க ப்ரோகேரியட்ஸ்ல பாலிமரேஸ் 1, பாலிமரேஸ் 2, பாலிமரேஸ் 3 இருக்கும். பட் யூகேரியட்ஸ் இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பாலிமரேசஸ் இன்வால்வ்ஸ் இன் தி டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ராசஸ். அது என்ன சார் அப்படின்னா ஆல்பா, பீட்டா, காமா, டெல்டா அண்ட் எப்சிலான் அப்படி சொல்லிட்டு 5 பாலிமரேசஸ் இருக்கும். அது நம்ம புக்ல இல்லன்றதால டிஸ்கஸ் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொன்றையும் பார்க்குறோம். அதோட மட்டும் இல்லாமல் இதோட டயக்ராம்ஸ் ரெப்ளிகேஷன் போர்ட் டயக்ராமையும் நம்ம கொண்டு வந்துருவோம். Opposite polarity dash by dash போது template standard parental standard சொல்ற template standard. next இது வந்து பாத்தீங்கன்னா replication fork. இது newly synthesized strand. newly synthesized strand. இது வந்து பாத்தீங்கன்னா ஒகாசாகி fragments. next இது வந்து பாத்தீங்க அப்படினா கண்டினியூஸ் ஸ்ட்ராண்ட். இந்த சைடு வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் ஸ்ட்ராண்ட். அது லீடிங் ஸ்ட்ராண்ட் சொல்லுவாங்க. லீடிங் ஸ்ட்ராண்ட். இது discontinuous strand. lagging strand சொல்லுவோம். so this is the structure of replication fork. இது வந்து ரெப்ளிகேஷன் ஃபோர்க் எப்படி நடக்குது, ஒரு டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேஷன்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகி இனிஷியேட் நடக்குது இந்த ப்ரோகேரியட்ஸ்ல அப்படிங்கிறது பார்க்கறதா. சரி ஓகே, நமக்கு ஸ்டார்டிங்லேருந்தே வந்துருவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ். ஸோ நீங்கள் இந்த லிவிங் செல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈகோலை டிஎன்ஏ டியூரிங் த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் கேட்டலைட்ஸ் ஆர் வந்து என்சைம்ஸ் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன சார் மீனிங்? டிஎன்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ் பண்ணுறது என்ன சார் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கவனிங்க. ஒரு
டிஎன்ஏ இப்படி இருக்கு அப்படின்னா ஒரு டிஎன்ஏவை டிஃபைன் பண்ணி இந்த ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்டை டிஃபைன் பண்ணி அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு டிஎன்ஏவை பாலிமரைசேஷன் பண்ணுது இல்லையா, ஒரு டிஎன்ஏ பாலிமரைசேஷன், ஒரு டிஎன்ஏ நியூக்ளிக் சிந்தசிஸ் பண்ணுது இல்லையா, அதனால தான் ஒரு டிஎன்ஏவை டிபெண்ட் பண்ணி ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்டை, அதாவது டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டை, பேரண்டல் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டை டிஃபைன் பண்ணி ஒரு நியூக்ளிக் சிந்தசிஸ் ஒரு வந்து பார்த்தோன்னா டாட்டர் ஸ்ட்ராண்டை ஃபார்ம் பண்ணுறதுனால தான், இதை டிபெண்ட் பண்ணி இது ஃபார்ம் பண்ணுறதுனால டிஎன்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ். அப்ப டிஎன்ஏவை டாட்டர் செல்ஸ் டாட்டர் ஸ்ட்ராண்ட்ல வந்து பார்த்தா பாலிமரைசேஷன் மெனி நியூக்ளியோடைட்ஸை வந்து பார்த்தா ஜாயின் பண்ணி கொண்டு பாலிமரைசேஷன் பண்ணி எடுத்துட்டு போகுது இல்லையா, இந்த ஸ்ட்ராண்டை ஃபார்ம் பண்ணுது இல்லையா, அதனால தான் டிஎன்ஏவை டிபெண்ட் பண்ணி ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டை டிபெண்ட் பண்ணி டிஎன்ஏ வந்து பார்த்தா பாலிமரைசேஷன் பண்றதுனால தான் இந்த பேரே வந்து டிஎன்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கறத மறக்கக்கூடாது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் சரி, இது வந்து டிஎன்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சார் அப்படின்னா, லிசன் எப்பயுமே மறக்காதீங்க, இது ஆல்வேஸ் 5' to 3' தான் வந்து டைரக்ஷன் போலாரிட்டில தான் வந்து பாத்தீங்கன்னா பாலிமரைசேஷன் process ஒன்லி ஒன் டைரக்ஷன்ல தான் எடுத்து போகும். நாட் ஒன்லி இது மட்டும் தான் கிடையாது, இது இன்னொரு சில விஷயங்களும் தெரிஞ்சுங்க. ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டெம்ப்ளேட் ஸ்டாண்டுங்கிறது, டெம்ப்ளேட் ஸ்டாண்டு அப்படின்னு ஒரு பேரண்டல் ஸ்டாண்ட் இருக்குன்னாவே அது 3' 5' தான் வரணும். டெம்ப்ளேட் 3' to 5'. அதுல இருந்து உருவாகிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளிக் சிந்தசிஸ் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் இருக்கு, கோடிங் ஸ்டாண்டா அது வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளிக் சிந்தசிஸ் ஸ்டாண்ட்னா அது ஆல்வேஸ் 5' to 3' என்கிற தான் வரும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அப்ப இந்த டிஎன்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரைசேஷன் ஒன்லி ஒன் டைரக்ஷன்ல தான் பாலிமரைசேஷன் process நடக்கும். அது வந்து பார்த்தா 5' to 3'. சரி, ஓகே சார். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தா ரொம்ப இந்த டிஎன்ஏ இந்த என்சைம்ஸ் வந்து பார்த்தா ஹைலி எனர்ஜெட்டிக் அண்ட் வந்து அக்யூரசி என்சைம்ஸ் சொல்லுவோம். என்ன சார் அப்படின்னா ரொம்ப ஷார்ட் பீரியட்ல மெனி நியூக்ளியோடைட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பாலிமரைசேஷன் process உட்படுத்திடும் அப்படிங்கிறத இதனுடைய இது. அப்படி எப்படி சார் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, நீங்க புக்ல பாத்தீங்க அப்படின்னா, அதாவது நம்மளுடைய ஈகோலைல அதாவது 4.6 into 10 to the power 6 பேஸ் பிளஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே ஹியூமன் டிப்ளாய்டு ஆக 6.6 into 10 to the power 9 பேஸ் பிளஸ் இருக்கும். இப்போ இந்த ஈகோலை தான் நம்ம பார்க்கறதுனால ஈகோலைல கிட்டத்தட்ட இந்த 4.6 into 10 to the power 6ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட more or less 46 lakhs ஏன்னா ஒரு மில்லியன்ல வரதால 46 lakhs ஆஃப் பேஸ் பர்ஸ் இது. இத within 18 minutesல வந்து பாத்தீங்கன்னா இது பாலிமரைசேஷன் பண்ணி முடிச்சிடும். 18 minutesல. So 18 minutesல the entire nucleotide sequence polymerization பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடும். எங்க ஈகோலைல DNA ரெப்ளிகேஷன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது நீங்க ஆவரேஜா டைம் பாத்தீங்க அப்படினா பர் செகண்டுக்கு 2000 பேஸ் பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கு, பாலிமரைசேஷன் process பண்ணிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு. அப்ப எவ்வளவு இமேஜின் பண்ணீங்க, எவ்வளவு ஸ்பீடா இது வந்து பாத்தீங்கன்னா செய்யுது. பர் செகண்டுக்கு 2000 பேஸ் பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சீக்வென்ஸ் பண்ணி எடுத்துட்டு போயிருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சீங்க. சார் நாட் ஒன்லி தி ஸ்பீட், இட் இஸ் ஆல்சோ அக்யூரசி ரொம்ப அக்யூரேட்டாவும் எடுத்துட்டு போகும். சார் இட் மே பி எரர் வந்துருச்சுனா அது வந்து பார்த்தனா it leads to that error leads to DNA during the replication error it leads to mutation, திடீர் மாற்றத்துக்கு உட்பட்டுரும். வேற ஏதாவது நீங்க வந்து பார்த்தனா சேஞ்சஸ் நடந்துரும், எரர் நடந்துருந்தால் பெரிய அளவுல எரர் நடந்தா அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே DNA டிபெண்டன்ட் DNA பாலிமரேஸ் உடைய விஷயங்களை நம்ம புக்லயே கொடுத்திருப்பாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் டிஆக்சிரைபோ நியூக்ளியோசைடு ட்ரைபாஸ்பேட் வந்து பார்த்தா இதனுடைய ஃபங்க்ஷன் டியூல் ஃபங்க்ஷன் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தா ஆக்ட் ஆஸ் ஏ சப்ஸ்ட்ரேட், இது வந்து சப்ஸ்ட்ரேட்டாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த டிஎன்ஏ அதாவது டிஎன்ஏ டியூரிங் தி டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு என்டையர் ப்ராசஸ்க்கு எனர்ஜி ப்ரொவைட் பண்ணக்கூடியதாக, எனர்ஜி சப்ளை பண்ணக்கூடியதாக, ஏன்னா எனர்ஜி வேணும் இல்லையா இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடியதாகவும் இது இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அப்ப டிஆக்சிரைபோ நியூக்ளியோசைடு ட்ரைபாஸ்பேட்ங்கிறது ஆக்ட் ஆஸ் ஏ சப்ஸ்ட்ரேட் அண்ட் ஆல்சோ வந்து ப்ரொவைட் தி என்டையர் ப்ராசஸ்க்கு எனர்ஜி ப்ரொவைட் பண்ணக்கூடியதாகவும் இருக்கு.
சரிங்க சார். அப்போ இந்த என்சைம்லாம் புக்லேயே இல்லையா சார்? ஆனால் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த என்சைம்ஸ் எல்லாமே இன்வால்வ் ஆகுது, அதனுடைய ரோலோட தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஏன்னா இது ரெண்டுமே புக்கில் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ எலிகேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்ஏ எலிகேஸ் உடைய ரோல் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று அன்பைண்டிங், அன்வைண்டிங் ஆஃப் டிஎன்ஏ, unwinding of DNA. another point என்ன சார் எழுதலாம் இருக்கு அப்படி கேட்டீங்கன்னா breaks hydrogen bond, breaks hydrogen bond. அப்ப ஹைட்ரஜன் பாண்ட் பிரேக் பண்ணும் யாரு? இந்த எலிகேஸ். சார் எனக்கு இது எலிகேஸ் தான் சொல்றீங்க, ஆனா இங்க ரிப்ளிகேஷன் ஃபோர்க்ல என்ன சார் செய்யுது, அது எந்த இடத்துல வருது சார் அப்படி கேட்டீங்கன்னா, இங்க கவனிச்சீங்க, இந்த இடத்துல என்ன செய்யுது? இந்த ஃபோர்க்கை வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யுது? அன்வைண்டிங், இந்த பேரலல் ஸ்ட்ராண்ட அன்வைண்ட் பண்ணுது. பிளஸ் ஹைட்ரஜன் இடையில இருக்கக்கூடிய தயமின் வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டுடைய தயமின் டபுள் பாண்ட் வந்து பாத்தீங்கன்னா அடினைன், குவானைன் ட்ரிபிள் பாண்ட் வந்து சைட்டோசினை பிரேக் டவுன் பண்ணி கொண்டு போகும். இதுதான் எலிகேஸ், எலிகேஸ் என்சைம். சோ அததான் கொடுத்திருப்போம். அன்வைண்டிங் ஆஃப் டிஎன்ஏ பிரேக்ஸ் ஹைட்ரஜன் பாண்ட். சரிங்களா? எலிகேஸ் என்சைம் உடைய ரோல். நெக்ஸ்ட் டிஎன்ஏ கைனேஸ் ஒரு என்சைம் இருக்கே சார் அப்படின்னா, இது புரோகேரியட்ஸ்ல இருக்கக்கூடியது. இது இதனுடைய ரோல் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனுடைய ரோலே அதே மாதிரி ஒரு 2 பாயிண்ட் சொல்லி முடிச்சிடலாம். இந்த டிஎன்ஏ கைனேஸ் உடைய நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து கிளாஸ் சப் கிளாसेस வந்து there are 2 classes இந்த பிரசன்ட் இந்த டிஎன்ஏ கைனேஸ்ல. அதல வந்து பாத்தீங்கன்னா டோபோ ஐசோமெரேஸ் 1 டைப் 1, டோபோ ஐசோமெரேஸ் டைப் 2 அப்படி 2 கிளாसेस இருக்கு. என்ன பார்த்தலாம் சப் கிளாसेसல. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ கைனேஸ் வந்து பாத்தீங்கன்னா டோபோ ஐசோமெரேஸ், டோபோ ஐசோமெரேஸ் டைப் 1, டோபோ ஐசோமெரேஸ் டைப் 2. சோ டைப் 2 ரெண்டு டைப் இருக்கு. இது என்ன சார் அப்படி செய்யும் அப்படி கேட்டீங்கன்னா, டைப் 1 உடைய ரோல் பாருங்க. டைப் 1 என்ன சார் செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, only single strand breaks only single strand DNA இல்ல cut only single strand DNA. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இந்த டைப் 1க்கு பாயிண்ட் நம்பர் 2 பாத்தீங்கன்னா, relieves supercoiling stress. ஸ்ட்ரெஸ். தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா, does not need ATP. இது ATP தேவையில்லை. பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் மூலமாக எனர்ஜி எடுத்துக்கிறோம். அப்ப பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. லிசன், டிஎன்ஏ கைனேஸ் இது வந்து பாத்தீங்கன்னா இதோட சப் கிளாஸ் வந்து டோபோ ஐசோமெரேஸ் டைப் 1, டோபோ ஐசோமெரேஸ் டைப் 2 அப்படி 2 டைப் இருக்கு. அதுல டைப் 1ங்கிறது கட் ஒன்லி சிங்கிள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ. அப்ப இது என்ன சார் செய்யும் அப்படின்னா, லிசன் ஒண்ணு இல்லப்பா, காயிலிங் ஆயிருக்கு இல்லையா, 2 டபுள், அதாவது டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராண்ட் இல்லையா. அப்ப டபுள் ஹெலிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒண்ணோட ஒண்ணு காயில் ஆயிருக்கும், டைட் காயிலிங் ஆயிருக்கும். அந்த காயிலிங் என்ன செய்யும் அப்படின்னா, இது எங்க சார் வரும்? அதே மாதிரி இந்த இது வந்து என்னுடைய ரெப்ளிகேஷன் போர்ட்ல எங்க சார் இருக்கும் அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த இடத்துல இது பேர் என்ன சார் அப்படின்னா டோபோ ஐசோமெரேஸ். இது டோபோ ஐசோமெரேஸ் உடைய ரோல் என்ன சார் செய்யும் அப்படின்னா, லிசன், ரொம்ப டைட்டா காயிலா இருக்கிறத என்ன செய்யுது, சூப்பர் காயிலிங்க கொஞ்சம் ரிலீவ் பண்ணி கொடுக்குது.
அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யாரு ஹெலிகேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிரேக் டவுன் பண்ணி தனியா செப்பரேட் ஆகும். ஞாபகம் வச்சுங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டோபா ஐசோமரேஸ் 1 உடைய ரோல் தெரிஞ்சு, டோபா ஐசோமரேஸ் 2 உடைய ரோல் தெரிஞ்சிங்க. டோபா ஐசோமரேஸ் 2 அதோடைய ரோல் என்ன சார் அப்படின்னா, லிசன், நீங்க கட் பண்ணி சிங்கிள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏவா, ஆனா இங்க டபுள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏவை கட் பண்ணணும். இந்த டோபா ஐசோமரேஸ் இப்போ டபுள் ஸ்ட்ராண்டையுமே கட் பண்ணி கொஞ்சம் ரிலீவ் பண்ணி அந்த ஸ்ட்ரெஸ், அது சூப்பர் காயிலிங் வந்து பாத்தீங்கன்னா டென்ஷனை ரிலீவ் பண்ணி கொஞ்சம் கொடுக்கும். கொஞ்சமா ரொம்ப டைட்டா காயில் ஆகிட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி வேலை செய்யக்கூடியது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க கட் வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ, டபுள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ கட் பண்ணக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க டைப் 1 ரிடியூஸ் சூப்பர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் காயிலிங் ஸ்ட்ரெஸ், ஆனா அதே தான் ரிமூவ் ஸ்ட்ராங் சூப்பர் காயிலிங் ஸ்ட்ரெஸ். ரிமூவ் பண்ணி என்ன செய்யுது, ரிமூவ்ஸ் ஸ்ட்ராங் சூப்பர் காயிலிங். டென்ஷன். ஆனா இங்க பாருங்க தேர்ட் பாயிண்ட் does not need ATP, ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா need ATP, இங்க ATP வேணும். இந்த ப்ராசஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணும், need ATP. டைப் 2 க்கு டோபா ஐசோமரேஸ் டைப் 2 க்கு ATP வேணும். இந்த பாயிண்ட்ஸ் தான் கீ பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சீங்க கண்டிப்பா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் DNA லைகேஸ். வாட் இஸ் தி ரோல் ஆஃப் DNA லைகேஸ் சார் அப்படினா, நான் இந்த பக்கம் எழுதிறேன் பாருங்க. DNA லைகேஸ் பொறுத்த வரைக்கும் அப்படினா ஜாயினிங் ஆஃப் DNA fragments, ஜாயினிங் ஆஃப் DNA fragmentனா சொல்றேன். சோ நீங்க கவனிங்க, இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண தான் போறோம். இருந்தாலும் சொல்லிடுறேன். இங்க சிந்தசிஸ் கண்டினியூஸா நடந்துருக்கு. இந்த ஃபிராக்மெண்ட் ஒரு பீஸா இருக்கு இல்லையா, இந்த ஒரு பீஸுக்கு இந்த ஒரு பீஸ் வந்து இந்த பீசஸை வந்து நம்ம ஒகாசாகி ஃபிராக்மெண்ட்ஸ் சொல்லுவோம். இந்த ஒகாசாகி ஃபிராக்மெண்ட்ஸை ஜாயின் பண்ணக்கூடிய ரோல் த்ரூ தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டலைசிஸ் ஆஃப் பாலிமரைசேஷன் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் மூலமா இந்த ஜாயின் பண்ணக்கூடிய ரோலை ப்ளே பண்றது தான் இந்த DNA லைகேஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் DNA பாலிமரேஸ். DNA பாலிமரேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ப்ரோகாரியோட்ஸ்க்கு வேற யூகாரியோட்ஸ்க்கு வேற. ப்ரோகாரியோட்ஸை பொறுத்த வரைக்கும் 3 டைப் ஆஃப் DNA பாலிமரேஸ் இருக்கு, மறக்கவே கூடாது. DNA பாலிமரேஸ் 1 2 3. ஆக்சுவலி நீங்க பேர் எழுதணும், நான் அப்படியே எழுதிட்டேன். DNA பாலிமரேஸ் 1, DNA பாலிமரேஸ் 2, DNA பாலிமரேஸ் 3 அப்படின்னு 3 டைப் ஆஃப் DNA பாலிமரேசஸ் இருக்கு. இதுவும் DNA ரெப்ளிகேஷன்ல இன்வால்வ் ஆகுது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சார் இதனுடைய பாலிமரேஸ் 1 உடைய ரோல் என்ன சார், அடுத்தது ஃபங்க்ஷன், இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன சார், DNA பாலிமரேஸ் 1 உடைய ரோல் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது தெரிஞ்சுங்க. DNA பாலிமரேஸ் 1ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ கால்டு கார்ன்பர்க் என்சைம் சொல்லுவாங்க. ஏன் சார் அப்படின்னா இவர் தான் இதை டிஸ்கவர் பண்ணாரு. கார்ன்பர்க் என்சைம் சொல்லுவாங்க இதை. ஏன்னா இதை டிஸ்கவர் பண்ணதே அவர்தான். சரி, ஓகே. 2 இதே 1 உடைய செகண்ட் பாயிண்ட் பாருங்க. என்ன சார் அப்படின்னா DNA பாலிமரேஸ் 1 உடைய செகண்ட் பாயிண்ட் என்ன சார் அப்படின்னா it is act as a exonuclease. ஏன் சார் எக்ஸோநியூக்ளியஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிமூவ்ஸ் ஆஃப் RNA பிரைமர். இது வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யுது, ரிமூவ்ஸ் ஆஃப் RNA பிரைமர். அப்ப RNA பிரைமரை ரிமூவ் பண்ணோம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் அது இவ்வளவுதான சார் அப்படின்னா repair of DNA damage. Repair of DNA damage. இது எல்லாமே பாலிமரேஸ் 1 உடைய ரோல்.
சார் பாலிமரேஸ் 2 உடைய ரோல் என்ன சார் அப்படி கேட்டீங்கன்னா அப்படியே இந்த பாயிண்ட்லயே அப்படியே 2 க்கு வச்சுக்கலாம் ரிப்பேர் ஆஃப் டிஎன்ஏ டேமேஜ். அப்ப நீங்க கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா both polymerase DNA polymerase 1 and 2 வந்து பார்த்தா involves DNA repair mechanism or DNA சின்ன சின்ன எரர் இப்போ இந்த during the DNA replication processல any error small errors and வந்து damages நடந்தா அதை ரிப்பேர் பண்ணக்கூடிய ரோலை ரெண்டையும் செய்யும். பிளஸ் இது வந்து பார்த்தா ரிமூவ்ஸ் ஆஃப் RNA பிரைமரை ரிமூவ் பண்ணி விட்டுடும். இது எப்படி சார் பிரைமர் வரும், அது எங்க வரும், எப்படி ரிமூவ் பண்ணுது நம்ம டயகிராம் வச்சு பேசிக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா DNA polymerase வந்து பார்த்தீங்கன்னா 3 சார் DNA polymerase வந்து 3 என்ன சார் அதோட ரோல் அப்படி கேட்டீங்கன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் என்சைம் இன்வால்வ்ஸ் ஒரு மெயின் என்சைம் இதெல்லாம் ஒரு மாதிரி கேட்பாங்க. மெயின் என்சைம் இன்வால்வ்ஸ் DNA replication சரிங்களா. ஓகே மெயின் என்சைம் இன்வால்வ்ஸ் DNA replication. ஓகே நெக்ஸ்ட் சார் அப்போ RNA பிரைமர் உடைய ரோல் என்ன சார் அப்படி கேட்டீங்கன்னா RNA பிரைமரை பொறுத்த வரைக்கும் என்ன சார் அப்படின்னா இது RNA பிரைமர் வந்து பார்த்தா சிந்தசிஸ் பை பிரைமேஸ் என்சைம் வந்து சிந்தசிஸ் ஆகும். அது எப்படி சார் அப்படி கேட்டீங்கன்னா DNA உடைய டெம்ப்ளேட் ஸ்டாம்ப்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யும் அப்படின்னா அது இந்த RNA பிரைமரை சிந்தசிஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். RNA பிரைமருடைய ரோல் என்ன சார் மெயின் RNA பிரைமர்ங்கிறது இட்ஸ் a short segment. நீங்க இந்த பக்கம் எழுதிற பாருங்க it is a short segment ஒரு 5 to 10 நியூக்ளியோடைட்ஸ் தான் இருக்கும். 5 to 10 நியூக்ளியோடைட்ஸ் தான் இருக்கும் இதுல. சரி இதோட ரோல் என்ன சார் அப்படின்னா அடுத்த முக்கியமான பாயிண்டே இதுதான். ஃப்ரீ ஹைட்ராக்சில் குரூப் அதாவது 3' ஹைட்ராக்சில் குரூப் இருக்கும். ப்ரொவைட் free 3' hydroxyl group provide free hydroxyl group for DNA synthesis க்கு hydroxyl group provide பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுங்க. சரி ஓகே நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க இது எல்லாமே நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பாருங்க சிங்கிள் ஸ்டாண்டர்ட் பைண்டிங் புரோட்டீன்ஸ். சார் வாட் இஸ் தி ரோல் ஆஃப் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் பைண்டிங் புரோட்டீன்ஸ் சார் டூ ரோல் இதனுடைய ஃபங்க்ஷன் ரொம்ப சிம்பிளாவே 2 கீ ஆன்சர்ல பார்க்கலாம். என்ன சார் அப்படி கேட்டீங்கன்னா இது பாருங்க பாயிண்ட் நம்பர் 1 இது என்ன சார் செய்யும் சிங்கிள் ஸ்டாண்ட் பைண்டிங் புரோட்டீன் உடைய ரோல் என்ன சார் அப்படி கேட்டீங்கன்னா prevent rejoining or annealing. So listen இப்போ இந்த DNA ஹெலிகேஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யுது இத பிரிச்சு விட்டு ஹைட்ரஜன் பாண்ட் பிரேக் டவுன் பண்ணி செப்பரேட் பண்ணுது இல்லையா மீண்டும் ரீஜாயின் ஆகாம பாத்துக்கிற ரோல் யார் பண்ணுவாங்கன்னா இந்த சிங்கிள் ஸ்டாண்ட் DNA புரோட்டீன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா செய்வாங்க. அத ஞாபகம் வச்சுங்க prevent rejoining. சார் நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெபிலைஸ் DNA stand stabilize DNA stand. Sir what is stabilize DNA stand sir இல்லங்க உங்களுக்கு பர்టిక్యులரா காட்டிறேன் பாருங்க ஒவ்வொரு என்சைம்ஸ்மே எங்க அங்க பிரசன்ட் ஆகும்ங்கறத காட்டிறேன். ஃபர்ஸ்ட் ஏற்கனவே நம்ம வந்து எல்கேஸ் சொல்லிட்டோம். சோ அதுக்கு அடுத்து வந்து டோப் ஐசோமரேஸ் ஆல்சோ சொல்லிட்டோம். DNA லைகேஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல லிசன் DNA லைகேஸ் அப்படிங்கிறது இங்க ஒரு செக்மெண்ட் another fragment one fragment வந்து fragment ஆஃப் ஒகாசாகி and another fragment ஆஃப் ஒகாசாகிய ஜாயின் பண்ணக்கூடிய process செய்யும். அத நம்ம என்ன சொல்றோம் அப்படினா DNA லைகேஸ். ஓகே நெக்ஸ்ட் வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா DNA பாலிமரேஸ். DNA பாலிமரேஸ் உடைய ரோல் நான் சொல்றேன். ஏற்கனவே இங்க சொல்லிட்டேன். ரிமூவ்ஸ் ஆஃப் RNA பிரைமர் எப்படி ரிமூவ் பண்ணுதுன்னு சொல்றேன். நெக்ஸ்ட் RNA பிரைமர். RNA பிரைமர் நல்லா புரிஞ்சுங்க.
RNA பிரைமர் இல்ல அப்படின்னா என்டையர் DNA ரெப்ளிகேஷன் process நடக்காது. ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணக்கூடிய ரோல ப்ளே DNA ரெப்ளிகேஷன் process இனிஷியேட் பண்றதே யாருன்னா இந்த RNA பிரைமர் தான். ஏன் சார் அப்படி கேட்டீங்கன்னா ஏன் சார் DNA dependent DNA polymerase தானே மெயின் என்சைம். These enzymes involves in the DNA polymerization process. நியூக்ளிக் சிந்தசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் பண்ண முடியுது. அப்புறம் ஏன் சார் வந்து பார்த்தீங்கன்னா RNA பிரைமர் வேணும் அப்படின்னா லிசன் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஏற்கனவே தெரியும். இது ஒரு DNAங்கிறது எப்படி வரும்ங்கிறது தெரியும். பாருங்க இப்போ இது ஒரு DNA ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்க, ஃபர்ஸ்ட் கார்பன் இது, செகண்ட் கார்பன் இது, தேர்ட் கார்பன் இது. தேர்ட் கார்பனுடைய ஹைட்ராக்சில் குரூப்ல இருந்து அனதர் ஒன் நியூக்ளியோடைடு வந்து பார்த்தீங்கன்னா அனதர் ஒன் நியூக்ளியோடைடு இங்க தான் வர முடியும், இங்க தான் ஃபார்ம் பண்ண முடியும். இந்த செயின் அப்படியே திருப்பி ஒரு நியூக்ளியோடைடு இங்க இருந்து இன்னொரு நியூக்ளியோடைடு இமேஜின் பண்ணுங்க. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கார்பனுடைய ஹைட்ராக்சில் குரூப் ஃப்ரீயா இருக்கும். அதில் தான் அனதர் ஒரு நியூக்ளியோடைடும் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த செயின் ஃபார்ம் ஆகுறது இப்படி தான். இங்கேயும் நீங்க இமேஜின் பண்ணீங்கன்னா அந்த கோடு பொறுத்தும் அந்த செயின் இப்படி தான் ஃபார்ம் ஆகி நமக்கு லீடிங் ஸ்டாண்டா இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அப்போ இந்த RNA பிரைமர் என்ன சார் செய்யும்? ப்ரொவைட் இந்த ஃப்ரீ ஹைட்ராக்சில் குரூப் 3' உடைய ஃப்ரீ ஹைட்ராக்சில் குரூப்பை ப்ரொவைட் பண்றதே இந்த RNA பிரைமர் தான். அதனால தான் நீங்க இந்த இடத்துல RNA பிரைமர் பைண்ட் ஆயிட்டு ஹைட்ராக்சில் குரூப் ஃப்ரீ ஹைட்ராக்சில் குரூப் வந்து 3' இப்போ இந்த RNA பிரைமர் உடைய 5' தான் இது. அதனால தான் 5' இருக்கு. 3' எண்ட் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சில் குரூப் இருக்கிறதுனால தான் அடுத்தடுத்து DNA டிபெண்டன்ட் DNA பாலிமரேஸ் இங்க வந்து DNA டிபெண்டன்ட் DNA பாலிமரேஸ் இது DNA டிபெண்டன்ட் DNA பாலிமரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைண்ட் ஆயிட்டு அப்ப RNA இனிஷியேட் பண்ணும். அதாவது RNA பிரைமர் இனிஷியேட் பண்ணும். DNA டிபெண்டன்ட் DNA பாலிமரேஸ் அப்புறம் என்டையர் ப்ராசஸ் செய்யும். அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இது RNA பிரைமர் காரணம். சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பைண்டிங் புரோட்டீன்ஸ் எங்க சார் பைண்ட் ஆகுது அப்படின்னா லிசன் நீங்க செப்பரேஷன் ஆஃப் DNA ரெப்ளிகேஷன் ஃபோர்க்ல லிசன் இப்படி இருந்து இப்படி செப்பரேட் ஆகுது. இங்கதான் இப்பதான் பாலிமரைசேஷன் நடக்கும். இந்த செப்பரேட் ஆகுற இந்த கேப்ல இந்த சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பைண்டிங் புரோட்டீன் இங்க போய் பைண்ட் ஆகும். ஏன் சார் பைண்ட் ஆகுது அப்படின்னா லிசன் இது மீண்டும் ரீஜாயினிங் ஆயிடக்கூடாது. இந்த DNA டபுள் ஸ்ட்ராண்ட் மீண்டும் ரீஜாயினிங் ஆயிடக்கூடாது. prevent the rejoining of DNA double helix plus also வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெபிலைசஸ் process என்ன செய்யக்கூடாது? அந்த DNA சிங்கிள் ஸ்ட்ராண்ட் அதுவே ஹேர்பின் ஷேப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேர்பின் வடிவத்துல சுருண்டு காயில் ஆயிடக்கூடாது. இல்லனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லூப் மாதிரி காயிலிங் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய ரோலை ப்ளே பண்ணுது இந்த சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பைண்டிங் புரோட்டீன் SSB புரோட்டீன். SSB புரோட்டீன் வந்து பார்த்தா பைண்ட் ஆகுது. இந்த இடத்துல பைண்ட் ஆகக்கூடியதாக இருக்கும். SSBP ஞாபகம் வச்சுங்க. சரி ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து எல்லாமே இதுதான் வந்து பார்த்தா இதுதான் லிஸ்ட் ஆஃப் த புரோட்டீன்ஸ் அண்ட் என்சைம்ஸ் இன்வால்வ்ஸ் இன் த மிஷனரி ப்ராசஸ். சரி ஓகே. நெக்ஸ்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இப்போ டயக்ராம் பார்த்தலாம். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். என்ன சார் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DNA டிபெண்டன்ட் DNA பாலிமரேஸ் ஒன்லி வந்து பாலிமரைசேஷன் process ஒன்லி வந்து பார்த்தா எந்த சைடு மட்டும் தான் செய்யும் சொன்ன நம்ம 5' to 3' எடுத்து தான். சரிங்களா? அப்ப நியூலி சிந்தசிஸ் ஆகிற எந்த ஒரு இதுவுமே நீங்க நெக்ஸ்ட் இந்த டயகிராம் எப்படி தான் பார்க்கணும் அப்படின்னா கீழ இருந்து அன்வைண்டிங் ஆயிட்டு போறதால ரெப்ளிகேஷன் ஆகிறதால நீங்க கீழ இருந்து தான் பார்க்கணும். அப்ப this is the template stand parental stand. so parental stand பாத்தீங்க அப்படின்னா 3' into 5' இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தா இங்க இருக்கிற parental stand 5' to 3' நீங்க கவனிச்சு பாருங்க. the template of 3' to 5' it is வந்து பார்த்தா the stand is வந்து newly synthesized stand is continuously synthesis பண்ணிருக்கு. கண்டினியூஸா இருக்கு. சரிங்களா? அதனால தான் இது வந்து கண்டினியூஸ் ஸ்டாண்ட் and also வந்து பார்த்தா லீடிங் ஸ்டாண்ட் னு சொல்றோம் நம்ம. கண்டினியூஸா ஏன் நீங்க கவனிங்க. அதே மாதிரி கண்டினியூஸ் ஸ்டாண்டுக்கு RNA பிரைமர் only one RNA பிரைமர் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தா போதும். ஏனா ஒரு RNA வந்து பிரைமர்
நியூக்ளியோடைட் வந்து பார்த்தா நியூக்ளியோடைட்ஸ்ல இருக்கக்கூடிய தேர்ட் கார்பனுடைய ஹைட்ராக்சில் குரூப் ஃப்ரீயா இருந்தாவே அதுல வந்து அடுத்து வந்து நியூக்ளியோடைட்ஸ் டிஎன்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ் பாலிமரேஸ் வந்து என்ன செஞ்சிரும் பாலிமரைசேஷன் process செஞ்சு முடிச்சிரும் கம்ப்ளீட் பண்ணிடும் அப்ப இனிஷியேட் பண்றதுக்கு ஒரு RNA பிரைமர் இருந்தா போதும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா the entire வந்து பார்த்தீங்கன்னா லீடிங் ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆயிடும் எப்பவே நியூலி சிந்தசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா DNA டிபெண்டன்ட் DNA பாலிமரேஸ் எந்த பக்கத்துல எந்த போலாரிட்டினா 5' to 3' என்றுதான் போகும்ங்கறத மறக்க கூடாது சரி சார் இங்க கண்டினியூஸா இருக்கு லீடிங் ஸ்ட்ராண்ட்னு சொல்லிட்டீங்க ஓகே the template strand of another strand பாருங்க the template strand of 5' to 3' வந்து பார்த்தீங்கன்னா the synthesis வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படினா இங்க fragments அதான் வரும் இந்த சைடுல இருந்து ஏன் சார் நீங்க கவனிங்க ஏன் சார் இது எப்படி இப்படி போகுதோ அதே மாதிரி இதுவும் இப்படி போயிட்டு ரிப்ளிகேஷன் போர்க்க டுவர்ட்ஸ் தி ரிப்ளிகேஷன் போர்க் போகலாமே ஏன் சார் போகல அப்படி கேட்டீங்கன்னா லிசன் திஸ் இஸ் தி ஆன்டி வந்து பார்த்தா ஆன்டி பேரலல் போலாரிட்டி கொண்டது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு ரூல் DNA dependent DNA polymerase only polymerization process வந்து பார்த்தீங்கன்னா எந்த polarity வந்து பார்த்தீங்கன்னா only once வந்து பார்த்தீங்கன்னா சைடுல தான் எப்படி போகும்னா 5' to 3' தான் பண்ணும் சோ அப்ப நீங்க ஏற்கனவே 5' வந்துச்சு அப்ப இங்க இருந்து நம்ம வந்து எடுத்துட்டு போக முடியாது அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா this process வந்து பாத்தீங்க அப்படினா அந்த டெம்ப்ளேட் இங்க இந்த 3' 5' ல இருந்து towards the replication போகும் சாரி replication போர்க்கு இந்த replication போர்க்கு origin of replication சொல்லுவோம் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த ரெப்ளிகேஷன் போர்க்கு வந்து வெளி ஆப்போசிட்ல வந்து பார்த்தா வரக்கூடியதாக இருக்கும் சரிங்களா அப்போ இங்க என்ன சார் செய்யணும் அப்படினா வந்து பாத்தீங்கன்னா ஃபிராக்மென்ட் அதான் நமக்கு கிடைக்கும் லிசன் இந்த இடத்துல இது நம்ம ஃபிராக்மென்ட்டா கண்டினியூஸா இல்லாததால தான் டிஸ்கண்டினியூஸ் ஸ்ட்ராண்ட் ஆர் லாகிங் ஸ்ட்ராண்ட் லாக் ஆகி வரதால லாகிங் ஸ்ட்ராண்ட்னு சொல்றோம் சோ அப்ப வந்து ஏன் சார் இந்த மட்டும் டிஸ்கண்டினியூஸ் ஸ்ட்ராண்ட்னா பிகாஸ் ஆஃப் ஆன்டி போலாரிட்டி இங்க வந்து பாத்தீங்கன்னா DNA டிபெண்டன்ட் DNA பாலிமரேஸ் 5' 3' தான் வரணும்ங்கிறதுனால அது இங்க வர முடியாது இங்க இருந்து போக முடியாது இப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா process நடக்கணும் அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வாறு நடக்கும்போது ஃபிராக்மென்ட்ஸ் அதான் நமக்கு கிடைக்கும் கண்டினியூஸா கிடைக்காது ஏன்னா ஹைட்ராக்சி குரூப்ல இருக்குதால நெக்ஸ்ட் இதுல இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க இந்த லாகிங் ஸ்ட்ராண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு லாகிங் ஸ்ட்ராண்ட் அனதர் லாகிங் ஸ்ட்ராண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா இதை கனெக்ட் பண்ணக்கூடிய ரோல் DNA லைகேஸ் செய்யும் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது நியூலி சிந்தசிஸ்டு டாட்டர் ஸ்ட்ராண்ட்ஸ் இந்த ஃபிராக்மென்ட்ஸ் பேர் ஒகாசாகி ஃபிராக்மென்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நெக்ஸ்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இவ்வளவுதான் கான்செப்ட் இதுல ஏதாவது டவுட் இருக்கு பட்சத்தில் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நம்ம நிச்சயமா அதை ஆன்சர் பண்ணுவோம் நெக்ஸ்ட் அதை தாண்டி இன்னும் என்ன சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே என்சைம்ஸ் எந்தெந்த இடத்துல வருது இம்ப்ளிகேஷன் போர்க்ல இன்வால்வ் ஆகுதுன்னு பாத்துங்க இது ஹெலிகேஸ் இது டோபோ ஐசோமரேஸ் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது RNA சார் இங்க எப்படி சார் இங்க RNA பிரைமர் ஒன்லி ஒன் பிரைமர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் பிரைமர் தான் இன்வால்வ் ஆகும் லீடிங் ஸ்ட்ராண்ட் வந்து கண்டினியூஸ் ஸ்ட்ராண்ட்ல ஒன்லி ஒன் RNA பிரைமர்ஸ் இன்வால்வ் ஆகும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்க டிஸ்கண்டினியூஸ் ஸ்ட்ராண்ட்ல many RNA primers இன்வால்வ் ஆகும் அதனால வச்சுக்கணும் கண்டிப்பா அங்க பாருங்க many RNA primers வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபிராக்மென்ட் எவ்ரி ஃபிராக்மென்ட் ஒரு RNA primer ஸ்டார்ட் பண்ணிக்கும் எவ்ரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த ஃபிராக்மென்ட் திருப்பி ஒரு RNA primer இங்க ஒரு RNA primer அப்படி இனிஷியேட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இனிஷியேட் பண்ணாதான் இது வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா திருப்பி மீண்டும் இதெல்லாம் ஜாயின் பண்ண முடியும் ஒவ்வொரு RNA primer செப்பரேட்டா இங்க தேவைப்படுது நிறைய அப்ப இந்த ஒரு क्वेश्चन கேட்பாங்க ஒரே ஒரு RNA பிரைமர் இருந்தா என்டையர் processம் பாலிமரைசேஷன் நடந்துச்சுனா நியூலி சிந்தசிஸ்டு டாட்டர் ஃபார்ம் ஆயிடுச்சுனா அது கண்டினியூஸ் லீடிங் ஸ்ட்ராண்ட் சோ many RNA primers இன்வால்வ் ஆகுனா அது லாகிங் ஸ்ட்ராண்ட் தான் இன்வால்வ் ஆகும் ஒவ்வொரு ஃபிராக்மென்ட்க்கு ஒரு RNA primers இனிஷியேட் பண்ணி கொடுக்கும் RNA primer தான் என்டையர் DNA ரெப்ளிகேஷன் process என்ன செய்து கொடுக்கும் ஆரம்பிச்சு கொடுக்கிறதே அப்புறம் தான் அது ஆரம்பிச்சு அதோட ஃப்ரீ எண்ட் ஆஃப் 3' வந்து பார்த்தா எண்ட் ஆஃப் வந்து பார்த்தா ஹைட்ராக்சில் குரூப்ல இருந்தா DNA டிபெண்டன்ட் DNA பாலிமரேஸ் என்டையர் process செய்யும்ங்கறத ஞாபகம் வச்சுங்க சரி ஓகே சார் இது எல்லாமே ப்ரோகாரியோட்ஸ்ல நடக்குது ஓகே சரி ஓகே வாட் அபௌட் யூகாரியோட்ஸ் சார் யூகாரியோட்ஸ் பத்தி நமக்கு புக்ல பெருசா டிஸ்கஸ் பண்ணல பட் இருந்தாலும் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க என்ன சார் அப்படினா லிசன் பாத்தீங்க அப்படினா in eukaryotes the DNA replication process occurs in the S phase of the cell cycle. So what is S phase? Cell division and cell cycle அத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம்
இருந்தாலும் சொல்லிடுறோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல் சைக்கிள் செல் டிவிஷன்ல வந்து இன்டர்ஃபேஸ் இருக்கும், அல்லது எம் ஃபேஸ் இருக்கும். இன்டர்ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா G1 S ஃபேஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது G2 ஸ்பேஸ் இருக்கும். இதுல இன்டர்ஃபேஸ் உடைய சென்டர்ல இருக்கிற S ஃபேஸ்ங்கிறது நதிங் பட் இட் இஸ் a synthesis phase. அப்ப இந்த S ஃபேஸ்ல தான் யூகேரியட்ல DNA ரெப்ளிகேஷன் process நடக்குது. சரிங்க சார். So any error in the cell division process after DNA replicationல any error cell division நடந்தா it is leads to என்ன சார் நடக்கும் அப்படின்னா பாலிப்ளாய்டி. இது கூட 1 மார்க் கேட்பாங்க. பாலிப்ளாய்டி பாலிப்ளாய்டி this is வந்து பார்த்தா is called பாலிப்ளாய்டி. நிறைய ஸ்டூடண்ட் இதுல ஒரு டவுட் கேட்பாங்க, சார் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அன்யூப்ளாய்டி அண்ட் பாலிப்ளாய்டி சார்? பாலிப்ளாய்டி சொல்றீங்க, அன்யூப்ளாய்டி சொல்றீங்க, அப்ப எல்லாமே மோரலஸ் எல்லாம் ஒண்ணுதானா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. என்ன சார் அப்படின்னா சார் ஞாபகம் வச்சுங்க, பாலிப்ளாய்டிக்கும் அன்யூப்ளாய்டிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. பாலிப்ளாய்டிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் ட்ரைப்ளாய்டி எக்ஸாம்பிளா சொல்றேன் பாருங்க. ட்ரைப்ளாய்டிங்கிறது 3 into 23, அப்ப it is equal to வந்து பார்த்தா 69 குரோமோசோம் அங்க இருக்கும். சார் என்ன சார் சொல்றீங்க? ட்ரைப்ளாய்டி அப்படின்னா லிசன், the set of chromosome gaining தான் வந்து பாத்தீங்கன்னா பாலிப்ளாய்டி. அப்படி செட் ஆஃப் குரோமோசோம் அப்படியே டபுள் டபுளா ட்ரிபிளா மாறிடும். இப்போ பாருங்க, நமக்கு 23 குரோமோசோம் பேர்ஸ் இருக்கணும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா எத்தனை இருக்கு அப்படின்னா 3 into 23 60 நமக்கு 46 குரோமோசோம் இருந்தா போதும். ஆனா இங்க எவ்வளவு இருக்கு? 69 வருது. அப்ப இந்த மாதிரி ஆட்கள் உயிரோட இருப்பாங்களா சார்? கண்டிப்பா கிடையாது. ஃபீட்டல் ஸ்டேஜ்லயே தாய்மை கருவறையிலே அது அபார்ஷன் ஆயிடும். அப்படி ரொம்ப இன்கேஸ் ரொம்ப ரேரா அந்த குழந்தை பிறக்குது அப்படின்னா அது ஒரு சில மணி நேரத்துல இறந்துடும் பாலிப்ளாய்டில. ஆனா அன்யூப்ளாய்டி பாத்தீங்க அப்படின்னா அன்யூப்ளாய்டிங்கிறது நத்திங். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது? லாஸ் ஆர் கெய்னிங் ஆஃப் குரோமோசோம். ஒரு சிங்கிள் பாயிண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் மியூட்டேஷன் சொல்லலாம், எப்படி வேணும் சொல்லலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரோமோசோம் ஒன்று லாஸ் ஆகும், இல்லை ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேரா குரோமோசோம்ல ஒன்று கெயின் ஆகும். அதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைசோமின்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ட்ரைசோமினா என்ன? 21st ட்ரைசோமி டவுன் சிண்ட்ரோம் சொல்லுவோம். 13th ட்ரைசோமியா பாட்டா சிண்ட்ரோம் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 18th ட்ரைசோமியா எட்வர்ட் சிண்ட்ரோம் சொல்லுவோம். இதெல்லாம் டிசீஸ்ல. அப்ப அன்யூப்ளாய்டிங்கிறது நத்திங், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் ஆஃப் குரோமோசோம்ல ஒன் குரோமோசோம் லாஸ் ஆர் கெய்னிங் நடந்தா ஒன்னு அந்த பேர் ஆஃப் குரோமோசோம்ல ஒன்னு லாஸ் ஆயிடும், இல்ல ஒன்னு கெயின் ஆயிடும். அப்படி கெயின் ஆயிடுச்சு இந்த நிகழ்ச்சி நடந்தா இது அன்யூப்ளாய்டி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக்ல the machinery and the enzymes அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த என்டையர் கான்செப்ட்ல ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்துக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.